ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்ஸிமம் 13 சேனல். பார்த்தீங்கன்னா இது வந்து நடந்து முடிந்த எஸ்ஏ எக்ஸாமோட ஆன்சர் கீ, சைக்காலஜி ஆன்சர் கீ பார்க்கலாம். நம்ம இப்போ த ஆங்கிள்ஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஆன் த ஆர் இந்த ரேஷியோ 2:3:4 தென் த ஆங்கிள்ஸ் ஆர். உங்களுக்கு வந்து தெரியும், முக்கோணத்தின் கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. ஓகேங்களா, 180 டிகிரி. பார்த்திங்கன்னா இது 2:3:4ன்னு இருக்குது. அப்போது 2x + 3x + 4x = 180 டிகிரி. பார்த்தீங்கன்னா இது கூட்டிங்கன்னா 9x வருங்களா. 9x = 180 டிகிரி. x அடிச்சிங்கன்னா 20 டிகிரி வரும். x = 20. நமக்கு ஆனால் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ஆங்கிள்ஸ் தான் கேட்டிருக்காங்க. x = தான் 20. அங்கே என்ன இருக்குன்னா 2:3:4 இருக்குது. அப்போது 2 × 20 40, 3 × 20 60, 4 × 20 70. அப்போது இதுதான் ஆன்சர். 40 டிகிரி, 60 டிகிரி, 70 டிகிரி. இதுதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கார் அதன் பயணத்தில் முதல் 39 கிலோமீட்டர் தூரத்தை 45 நிமிடத்தில் கடக்கிறது. மீதமுள்ள 25 கிலோமீட்டர் தூரத்தை 35 நிமிடத்தில் கடக்கிறது எனில் அந்த காரின் சராசரி வேகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா 39 கிலோமீட்டர் ஒன்று இருக்குது, 25 கிலோமீட்டர் ஒன்று இருக்குது. இதோட சராசரி தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்னன்னா டிஸ்டன்ஸ் முதல்ல கூட்டுங்க. 39 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 39 + 25 எவ்வளோ? 64 கிலோமீட்டர். 64 கிலோமீட்டரு. அடுத்து பார்த்தீங்கன்னா தூரம் பார்த்திங்கன்னா நிமிடத்தில் இருக்குது. அது வந்து ஹவர்ஸில் மாற்றிங்க. தூரம் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 45 + 35 இது நிமிஷத்தில் இருக்குது. 45 35 கொண்டாங்க 70 நிமிஷம். அது வந்து ஹவரில் மாற்றிங்க. 70/60 போட்டாக்கா ஹவராக மாறிடும். அது உங்களுக்கு வேகத்தை கணக்கிறதுக்கான ஃபார்முலா தெரியும். ஸ்பீட் = டிஸ்டன்ஸ் பை டைம். ஸ்பீட் = டிஸ்டன்ஸ் பை டைமு. நமக்கு இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த காரின் சராசரி வேகம் கேட்டிருக்காங்க. அப்போது ஸ்பீட் வச்சுக்கலாம். டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 64ங்களா. 64. டைம் என்ன? 4/3. 4/3னா இது இங்கே மேலே வந்துருங்களா. இது இதாச்சுன்னா 16. இது மேலே வந்துடும். அப்போது 16 × 3 48 km/h. இதுதான் ஆன்சர். இப்போது 90 மார்க் எடுப்பாங்க. No patriot is a criminal. No patriot is a criminal. இது கிரிமினல், இது பேட்ரியாட். பேட்ரியாட்டும் கிரிமினலுக்கும் சம்மந்தமே இல்லை. மோகன்தாஸ் இஸ் ஏ பேட்ரியாட். அப்படின்னா மோகன்தாஸ் இஸ் ஏ பேட்ரியாட் கொடுத்துட்டாங்க. மோகன்தாஸ் வந்து பேட்ரியாட் கொடுத்துட்டாங்க. இது மோகன்தாஸ், இது பேட்ரியாட். ஓகேங்களா. இப்போது ஆப்ஷனில் போகலாம் வாங்க. மோகன்தாஸ் இஸ் நாட் ஏ கிரிமினல். மோகன்தாஸ் இஸ் நாட் ஏ கிரிமினல். அது ஆன்சராக வரும். இப்போ அடுத்த ஆப்ஷன் வாங்க. மோகன்தாஸ் இஸ் ஏ கிரிமினல். பேட்ரியாட் வந்து கிரிமினல் இல்லை. அப்போது இந்த ஆப்ஷன் வராது. மோகன்தாஸ் கிரிமினல் இல்லை. மோகன்தாஸ் இஸ் ஏ பேட்ரியாட்டிக் கிரிமினல். அவர் பேட்ரியாட்டு தான், பேட்ரியாட்டிக் கிரிமினல் இல்லை. அப்போ இதுவும் வராது. மோகன்தாஸ் இஸ் நாட் ஏ பேட்ரியாட். மோகன்தாஸ் பேட்ரியாட், அவர் நாட் ஏ பேட்ரியாட் சொல்கிறாங்க. அப்போ அதுவும் தப்பு தான். அப்போ மோகன்தாஸ் இஸ் ஏ நாட் ஏ கிரிமினல். அது மட்டும் தான் ஆன்சர் கரெக்ட். இப்போது அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இஃப் ஸ்டீல் இஸ் கால்டு வுட். ஸ்டீலை வுட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. wood is called cobalt. Wood is called cobalt. Cobalt is called gold. Gold is a plastic. What do we get from trees? மரத்துலேருந்து என்ன கிடைக்குன்னு கேட்டிருக்காங்க. அதோட ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா மரத்தில் நமக்கு என்ன கிடைக்கும்? வுட்டு தான் கிடைக்கும். ஸ்டீல் கிடைக்குமா? கிடைக்காது. கோபால்ட் கிடைக்குமா? கிடைக்காது. கோல்டு கிடைக்குமா? கிடைக்காது. நமக்கு வுட்டு தான் கிடைக்கும். அப்போ வுட்டை எப்படி கொடுத்துருக்காங்க? கோபால்ட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் கோபால்ட்டு தான். கோபால்ட்டு தான் ஆன்சர். இப்போ அடுத்து இது வாங்க. 95 கணக்கு. ஆல் குட் அத்லெட்ஸ் வின். எல்லா குட் அத்லெட்ஸும் வின் பண்ணுவாங்க. ஆல் குட் அத்லெட்ஸ் ஈட் வெல். பாருங்க. ஆல் குட் அத்லெட்ஸ் வின். குட் அத்லெட்ஸ் வின். ஓகேங்களா. ஆல் குட் அத்லெட்ஸ் ஈட் வெல். ஆல் குட் அத்லெட்ஸு ஈட் வெல்லு தான். எல்லா குட் அத்லெட்ஸும் நல்லா சாப்பிடுவாங்க. இப்போது அது ஸ்டேட்மெண்ட் 1. கன்க்ளூஷன் 2 பாருங்கள். கன்க்ளூஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. கன்க்ளூஷன் பாருங்கள். ஆல் தோஸ் ஹூ ஈட் வெல் ஆர் குட் அத்லெட்ஸ். ஆல் தோஸ் ஹூ ஈட் வெல் ஆர் குட் அத்லெட்ஸ். சாப்பிட்ற எல்லாருமே, நல்லா சாப்பிட்ற எல்லாருமே குட் அத்லெட்ஸுங்கிறாங்க. அதுவும் வராது. அது வராது. ஆல் தோஸ் ஹூ வின் ஈட் வெல். நல்லா சாப்பிட்ற எல்லாருமே வின் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. அதுவும் வராது. ஏன்னா எல்லா குட் அத்லெட்ஸும் நல்லா சாப்பிடுவாங்கன்னு அர்த்தம் இல்லை. அதே மாதிரி நல்லா சாப்பிட்றவங்க எல்லாருமே வின் பண்ணுவாங்கன்னு அர்த்தம் இல்லை. அப்போது நெய்தர் 1 வராது, 2 வராது. அப்போது நெய்தர் 1 ஆர் நாட் 2 ஃபால்ஸ். இப்போது அடுத்த கணக்கு பாருங்கள். வாட் % ஆஃப் ஏ டே இஸ் 3 hours. பாருங்கள், 3 ஹவருங்கிறது ஒரு நாள் எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க.
அப்போது 24 ஹவர்ஸு 100%. இப்போது 3 ஹவர் எத்தனை பர்சன்டேஜ்? இதுதான் ஆன்சர். இது டேரெக்டாக படிச்சிங்கன்னா 8 3 8 24 100 வந்து 8 டிவைட் பண்ணிங்கன்னா 12% வரும். அப்போ ஆன்சர் 12% தான். இப்போ அடுத்தது பாருங்கள், அடுத்த கேள்வி, வாட் கம்ஸ் இந்த பிளேஸ் ஆஃப் கொஸ்டின் மார்க் இந்த ஃபாலோவிங் சீரிஸ். பாருங்கள், 2 கொடுத்துருக்காங்க, நம்பர் கொடுத்துருக்காங்க, ஒரு ஆல்ஃபபெட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்பர் நான் கண்டுபிடிச்சிக்குவோம். 6 12, அதுக்கடுத்து நடுவில் கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 30, அடுத்தது 42, அடுத்தது 56. ஓகேங்களா? பாருங்கள், 6க்கும் 12 டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது? 6க்கும் 12 டிஃப்ரென்ஸு 6 12 30 42 56. 6க்கும் 12 டிஃப்ரென்ஸு 6. இப்போது இதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல, இதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. 30க்கும் 12க்கும் 30 42 டிஃப்ரென்ஸு 12, 12க்கும் 56 டிஃப்ரென்ஸு 14. பாருங்கள், ஏதோ ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. 12 14 இருக்குது, இங்கே 6 இருக்குது, நடுவில் 2 டைம் விட்டுருக்காங்க. அப்போது இங்கே 8 போடலாமா? 8 போட்டால் 12 8 20 வரும். 20 20க்கும் 30 டிஃப்ரென்ஸு 10. ஓகேங்களா? இப்போது 6 8 10 12 14 அந்த டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. இப்போது 20 மட்டும்தான் ஆப்ஷன்லேயே இருக்குது. 20 ஐ மட்டும்தான் இருக்குது ஆப்ஷன். அப்போது 20 தான் ஆன்சர். நம்ம வேணாலும் ஐக்கு வேணாலும் செக் பண்ணிக்கலாம். ஈ கருத்து ஈலே இஜி, ஈலேருந்து நடுவில் ஒரு எஃப் மட்டும்தான் இருக்குது. நடுவில் எஃப்ஜி, ஜிலேருந்து நடுவில் அடுத்து வந்துடுங்க KLM MNO. அப்போ நடுவில் இங்கே ஒரு டைம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போது GHIE ஐக்கு IJK நடுவில் ஒரு டைம் தான் விட்டுருக்காங்க. அப்போது 20 ஐ தான் ஆன்சர் நமக்கு. சம் கார்ட்ஸ் ஆர் பிக்சர்ஸ். Some cards are pictures. இது cards. Some cards are pictures. ஓகேங்களா? All pictures are paints. All pictures are paints. Some paints are nail. Some paints are nail. Some paints are nail. இது ஸ்டேட்மெண்ட். கன்க்ளூஷன் பாருங்கள். Some paints are cards. சம் பெயிண்ட்ஸ் ஆர் கார்ட்ஸ், அது வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா சம் கார்ட்ஸ் ஆர் பிக்சர்ஸ் சொல்லிட்டாங்க, ஆல் பிக்சர்ஸ் ஆர் பெயிண்ட்னு சொல்லிட்டாப்ப. அப்போது சம் பிக்சரும் அந்த பெயிண்டில் வந்துடும். அதனால் சம் பெயிண்ட்ஸ் ஆர் கார்ட்ஸு அது வந்துடும். சம் நெயில்ஸ் ஆர் கார்ட்ஸு இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நெயிலும் பெயிண்ட் வேணால் ரெண்டும் சம்மந்தப்படும். ஆனால் கார்ட்ஸுக்கும் நெயிலுக்கும் சம்மந்தமே இருக்காது. அப்போது இந்த ஆப்ஷன் வராது. அதே மாதிரி சம் நெயில்ஸ் ஆர் பிக்சர்ஸ், இது வந்து வந்தாலும் வரலாம், வராமலும் போகலாம். ஆனால் நம்ம கணக்குப்படி சம் பெயிண்ட்ஸ் ஆர் நெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இது வராமல் தான் இருக்கும். இது ஒன்லி ஒன் ஃபாலோஸ் தான் ஆன்சர். இப்போ அடுத்தது பாருங்கள், எ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பிரைமரி டியூட்டி இஸ் டு. ஒரு காவல் அதிகாரியின் முதன்மை கடமை என்னன்னு கேட்டிருக்காங்க. அவரோட முதன்மை கடமை பார்த்திங்கன்னா சட்டத்தை அமல்படுத்துதல் மற்றும் ஒழுங்கை பேணுதல், சமூகத்திற்கு சேவை செய்து பாதுகாத்தல், குற்றவாளிகளை பிடித்து தண்டித்தல், அதிகாரம் மற்றும் கட்டுப்பாட்டை பயன்படுத்துதல். அது அவரால் பண்ண முடியாது, முதன்மை கடமையாக வராது. அதெல்லாம் குற்றவாளிகளை பிடித்து தண்டித்தல் அதுவும் முதன்மை கடமையில் வராது, அதான் கடமையில் வேணால் வரலாம். சமூகத்துக்கு சேவை செய்து பாதுகாத்தல் அதுவும் கடமையாக இருக்கலாம். அவரோட முதல் டியூட்டி என்னென்னா சொல்கிறத ஒபே பண்ணணும், சட்டத்தை அமல்படுத்துதல் மற்றும் ஒழுங்கை பேணுதல். அப்போது அதுதான் ஆன்சர். அடுத்த கணக்கு பாருங்கள். 2 numbers are in the ratio 3:5. If each number is increased by 10, the ratio becomes 5:7. இது எப்படி ஈஸியாக போகலாம் பாருங்கள். 3 5 5 7, இங்கே 10 கூட்டிருக்காங்க. ஓகேங்களா? 3க்கு 5க்கு வித்தியாசம் என்ன? 2. 5க்கு 7க்கு வித்தியாசம் என்ன? 2. அப்போது 2 மடங்குங்கிறது 10. ஓகேங்களா? 2 மடங்கு 10, அப்போ 1 மடங்கு 5. ஓகேங்களா? அப்போது 3:5ங்கிறது என்னது? 1 மடங்கு 5னா 3 மடங்கு 15, 5 மடங்கு 25. அப்போது அதுதான் ஆன்சர். நீங்கள் கிராஸ் செக் பண்ணி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 10 கூட்டுங்க, 15 கூட 10 கூட்டினாக்கா 25, 25 10 கூட்டாக்கா 35, 25 35, அது 5:7 மடங்காயிடும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், டீலிங் டிகிரிஸ் ஃப்ரம் ஜாப்ஸ். த பாய்ஸ் வில் திங்கிங் பிஃபோர் ஜாயினிங் காலேஜ். தமிழ்லே பாருங்கள், கல்லூரிகளில் சேருவதற்கு முன்னதாக ஆண் மாணாக்கர்கள் யோசிப்பதில்லை. ஓகேங்களா?
இப்போ அடுத்தது பாருங்கள், ஆண் மாணவர்கள் வேலை கிடைப்பதற்காக கல்லூரியில் சேருகிறார்கள். வேலை கிடைப்பதற்கு எந்த வகையிலும் பட்டம் எந்த வகையிலும் பயன்படாது. பெண் மாணவிகள் வேலைக்கு முயற்சிப்பதில்லை. அதில் பார்த்தீங்கன்னா ஆண் மாணவர்கள் வேலை கிடைப்பதற்காக சேருகிறார்கள், அது ஒன்று மட்டும்தான் வரும். அது ஒன்று மட்டும்தான் வரும். ஓகேங்களா? வேலை கிடைப்பதற்கு பட்டம் எந்த வகையிலும் பயன்படாது. வேலை கிடைப்பதற்கு பட்டம் கண்டிப்பாக பயன்படும். அப்போது இந்த ஆப்ஷன் வராது. பெண் மாணவிகள் வேலைக்கு முயற்சிப்பதில்லைங்கிறாங்க. பெண் மாணவிகள் இப்போலாம் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போது இதுவும் வராது. பாருங்கள், ஒன்லி ஆண் மாணவர்கள் வேலை கிடைப்பதற்கு கல்லூரி சேருகிறார்கள். அப்போ இது மட்டும்தான் வரும். அப்போது ஆப்ஷன் பாருங்கள், ஒன்லி ஒன் இஸ் இம்ப்ளிசிட். அடுத்த பாருங்கள், ரூபாய் 300.4 லட்சம் நிதி ஒதுக்கீட்டில் ஏ 40%, பி 18%, சி 9%, டி 25% மற்றும் இ 8% ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பி மற்றும் டிவிற்கு ஒதுக்கப்பட்ட தொகையினை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பாருங்கள், இது எல்லாத்தையும் கூட்டினாக்கா 100 வருதான்னு பாருங்கள். முதல்ல ஏக்கு 40, 18, 58, 9, 67, 67, 25, 92, 92, 8, 100, 100%. கரெக்டாக முடிஞ்சிச்சிங்களா? ஓகே. பாருங்கள், அவன் என்ன கேட்டிருக்கானா, பி மற்றும் டி. பி எவ்வளோ? 18. டி எவ்வளோ? 25. ரெண்டையும் கூட்டினாக்கா 43%. ஓகேங்களா? 43%. 300.4ங்கிறது 100%னா 43% என்னன்னு கேட்டிருக்காங்க. 300.4 100%. ஓகேங்களா? அப்போது 43% என்னன்னு கேட்டிருக்காங்க. இது சிம்பிளை பண்ணாக்கா 129.17 லட்சம் தான் வரும். இந்த ஆன்சர் தப்பு. இந்த ஆன்சர் வராது. இந்த ஆன்சர் தான் வரும். 129.17 லட்சம் தான் ஆன்சர். ஃபைண்ட் அவுட் த நம்பர் தட் லைஸ் இன்சைட் ஆல் ஃபிகர்ஸ் கேட்டிருக்காங்க. பாருங்கள், இந்த 8 எடுத்துங்க. இந்த 8 எடுத்திங்கன்னா கட்டத்தில் மட்டும்தான் இருக்குது. இந்த 9 பார்த்தீங்கன்னா முக்கோணத்தில் மட்டும்தான் இருக்குது. இந்த 5 பார்த்தீங்கன்னா கட்டத்தில் இல்லை. இந்த 1 பார்த்தீங்கன்னா முக்கோணத்தில் இல்லை. இந்த 2 பார்த்தீங்கன்னா முக்கோணத்துலேயும் இருக்குது, வட்டத்துலேயும் இருக்குது, கட்டத்துலேயும் இருக்குது. அப்போது 2 மட்டும் தான் ஆன்சர். இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள், A and B enter into a partnership with the capitals 5:6. At the end of 6 months, at the end of 8 months, A withdraw. 8ஆம் மாதம் முடியும் போது A withdraw பண்ணிட்டோம். If they receive profit in the ratio 5:9, find how long B's capital was used. பார்த்தீங்கன்னா A மற்றும் B 5:6 என்ற விகிதத்தில் முதலீடுகளுடன் பங்காளர்களாக உள்ளனர். 8வது மாத முடிவினில் ஏ வெளியேறுகிறார். அவர்கள் 5.9 என்ற விகிதத்தில் லாபம் பெறுகையில் பியின் முதலீடு எத்தனை காலம் பயன்படுத்தப்பட்டது? ஓகேங்களா? பாருங்கள், இது ஏ, இது பி. ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஈக்குவல் டு இன்வெஸ்ட்மெண்ட் இன் டைம். ப்ராஃபிட் ஈக்குவல் டு இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்டு டைம். ஓகேங்களா? ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் டைமில் ஏவோடது 5 மடங்கு இன்ட்டு 8 மாதம். ஓகேங்களா? 8 மாதம். பியோடது பார்த்தீங்கன்னா 6 மடங்கு இன்ட்டு எத்தனை மாதம் சொல்லிட்டு தெரியாது. ஓகேங்களா? ஆனால் இது பார்த்தீங்கன்னா 5:9 வருது. ஓகேங்களா? இப்போ அடித்து போடுங்க. இதை இந்த 5க்கு இந்த 5 அடி போட்டுருமா? இந்த இதுக்கு இது 2, இது 3, இது 4. அப்போ எக்ஸ் இருந்ததுன்னா 3 12. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 12 மாதம் தான் ஆன்சர். The capacity of a water tank of dimensions 10 மீட்டர் இன்ட்டு 5 மீட்டர் இன்ட்டு 1.5 மீட்டர். இது பார்த்திங்கன்னா ஒரு நீர் தொட்டியின் கொள்ளளவு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அங்கே என்ன யூனிட் பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் மீட்டரில் கொடுத்துட்டாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா லிட்டரில் இருக்குது. இப்போது மீட்டருக்கும் லிட்டருக்கும் சம்மந்தம் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு, அதாவது 1 கியூபிக் மீட்டர் ஈக்குவல் டு 1000 லிட்டர். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறத பெருக்கிட்டுங்க. என்ன வேணும்? 10 × 5 50, 50 × 1.5 75 மீட்டர் கியூபு. 75 மீட்டர் கியூபு எவ்வளோ லிட்டர்னு கேட்டிருக்காங்க. அப்போது 1 மீட்டர் கியூப் 1000 லிட்டர்னா 75 மீட்டர் கியூபு 75,000 லிட்டர். அடுத்து பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்ட வரைபடத்தை படித்து வினாவிற்கு பதிலளிக்கவும். செவ்வகம் கலைஞர்களையும் வட்டம் விளையாட்டு வீரர்களையும், முக்கோணம் மருத்துவர்களையும் குறிக்கிறது. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், மருத்துவர்களாகவோ அல்லது விளையாட்டு வீரர்களாகவோ இல்லாத கலைஞர்கள் எத்தனை பேர்? இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா கலைஞர்கள் தான் இந்த பாக்ஸில் இருக்கிறது ஆன்சர் நமக்கு. ஓகேங்களா? 30, 22, 3, 8 கலைஞர்கள் தான் கேட்டிருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, மருத்துவர்களாகவும் இருக்கக்கூடாது. அப்போது இந்த முக்கோணத்தில் இருக்க ஆன்சரும் வராது. ஓகேங்களா? விளையாட்டு வீரர்களாகவும் இருக்கக்கூடாது. அப்போது இதுவும் வராது. வட்டத்தில் இருந்து வராது. இல்லை, அது எது? 30. அப்போது 30 தான் ஆன்சர். பாருங்கள், அனைத்து புலிகளும் சிங்கங்கள். ஓகேங்களா? அனைத்து சிங்கங்களும் குதிரைகள்.
அனைத்து சிங்கங்களும் குதிரைகள். எந்த குதிரைகளும் குரங்குகள் அல்ல. எந்த குதிரைகளும் குரங்குகள் அல்ல. எந்த குதிரைகளும் குரங்குகள் அல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா அனைத்து புலிகளும் குதிரைகள். அனைத்து புலிகளும் சிங்கங்கள் வந்துச்சு, அனைத்து சிங்கங்களும் குதிரைகள் வந்துச்சு. அப்போது அனைத்து புலிகளும் குதிரைகள்ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேங்களா? அப்போது ஒன்று வந்துடும். எந்த புலிகளும் குரங்குகள் அல்ல. குதிரைக்கும் குரங்குக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக புலிக்கும் குரங்குக்கும் சம்மந்தம் இருக்காது. அப்போது எந்த புலிகளும் குரங்குகள் அல்ல. சில சிங்கங்கள் புலிகள். பார்த்திங்கன்னா சில சிங்கங்கள் புலிகள். சில சிங்கங்கள் புலிகள் சொல்லிருக்கிறான். ஆனால் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அனைத்து புலிகளும் சிங்கங்கள் தான் சொல்லிருக்காங்க. அனைத்து புலிகளும் தான் சிங்கங்கள். சில சிங்கங்கள் புலிகள் வராது. ஏன்னா அனைத்து புலியுமே சிங்கமாக தான் இருக்கும். சிங்கம் வந்து புலியாக மாறாது இந்த இடத்துல. ஓகேங்களா? அப்போது 3 வராது. சில குரங்குகள் புலிகள் அல்ல, அதுவும் சம்மந்தம் இருக்காது. அப்போது இதுவும் வரும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 2, 4 தான் ஃபாலோஸ். 1, 2, 4 தான் ஃபாலோஸ். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா a jail always has என்னன்னு கேட்டுருக்காங்க. ஜெயிலர், லாயர், லார்ட்ஸ், பிரிசனர்ஸ். ஒரு சிறையில் எப்பொழுதும் இருப்பதுன்னு கேட்டுருக்காங்க. சிறை காவல் அதிகாரி அவர் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஓகேங்களா? வழக்கறிஞர் அவரும் இல்லாமல் இருக்கலாம். பூட்டுகள் சிறைச்சாலையில் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும் தான் சிறைச்சாலையும். ஆனால் பார்த்தீங்கன்னா சிறை கைதிகள் இருந்தால் தான் அது பேர் ஒரு சிறைனே சொல்லுவாங்க. அப்போது ஆப்ஷன் டி தான் நமக்கு ஆன்சர். சிறை கைதிகள் தான் எப்போயும் ஒரு ஜெயிலில் இருப்பாங்க. அப்படி இருந்தால் சிறை கைதிகள் இருந்தால் தான் அதுக்கு பேர் சிறை. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் தான். ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. சம் மென் ஆர் எஜுகேட்டட். ஓகேங்களா? எஜுகேட்டட் பர்சன்ஸ் ப்ரிஃபர் ஸ்மால் ஃபேமிலிஸ். ஓகேங்களா? இது ஸ்டேட்மெண்ட். கன்க்ளூஷன் பாருங்கள். ஆல் ஸ்மால் ஃபேமிலிஸ் ஆர் எஜுகேட்டட். எல்லா சிறு குடும்பங்களும் படித்தவங்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது பாருங்கள். சம் மென் ப்ரிஃபர் ஸ்மால் ஃபேமிலிஸ். சில ஆண்கள் வேணால் சின்ன குடும்பத்தை ப்ரிஃபர் பண்ணலாம். அப்போது 2 வரலாம். 1 வராது. ஒன்லி 1 ஃபாலோஸ். இல்லை, இது இல்லை. ஒன்லி 2 ஃபாலோஸ். இது உண்டு. எய்தர் 1 or 2 ஃபாலோஸ். அப்படியும் வராது. நெய்தர் 1 or not ஃபாலோஸ். ரெண்டுமே வராமலாம் இல்லை. அப்போது ஒன்லி 2 மட்டும்தான் ஃபாலோஸ். பாருங்கள். வினா இணைக்கு ஏற்றார் போல மிக பொருத்தமான இணையினை கொடுக்கப்பட்டதுன்னு கண்டறிங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆற்றல்னா வீணாதல். ஆற்றல்ங்கிறத வீணாதல் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மின்னூட்டம், மின்கலன். இது வராது. உணவு, வெப்பநிலை. அதுவும் வராது. அணு வெடிப்பு. அதுவும் இல்லை. பணம் விரயம் செய்தல். ஆற்றலுங்கிறத வீணாக்கும் போது பணம்ங்கிறத வீணாக்கிறதுங்கிற பேர் விரயம் செய்தல் தான். அப்போது பணம் விரயம் செய்தல் தான் ஆன்சர். இப்போது அடுத்த கணக்கு பார்த்தீங்கன்னா how many triangles are in the given figure. பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு ட்ரையாங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா 8. அது 8. இந்த இது பார்த்தீங்கன்னா 3. அதே மாதிரி இந்த இது பார்த்தீங்கன்னா 3. அப்போது 8, 6, 14. அப்போ 14 தான் ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் 70,000 இருந்தது. அது மதிப்பு ஆண்டுதோறும் 4% குறைகிறது. அதன் தற்போதைய மதிப்பு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா டெப்ரிசியேஷன் கணக்குது. 70,000 4% குறையுதுங்களா? அப்போது 96/100 இன்ட்டு 96/100. ஓகேங்களா? இப்போது 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. இதை பெருக்கினீங்கன்னா 64,512 வரும். அப்போ அதுதான் ஆன்சர். இப்போது அடுத்தது பாருங்கள். இது மாதிரி குழு ஏ, குழு பின்னு கொடுத்துட்டாங்க. குழு ஏவில் கொடுக்கப்பட்ட எந்த எண்ணானது குழு பியில் கொடுக்கப்பட்டுள்ள 2x³ + 3 என்ற விதி சார்ந்து அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள். 2x³ + 3 இந்த விதி சார்ந்து எந்த நம்பர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க அதில். ஓகேங்களா? இப்போ இதில் 1 போடுங்க. 1 போட்டிங்கன்னா என்ன வரும்? 2 × 1 1³ 1 1 × 2 2 2 + 3 5. அப்போது 5ங்கிற ஆப்ஷன் இல்லை. அப்போது 1 போட்டால் வராது. இப்போது 2 போடுங்க. 2 போட்டிங்கன்னா x³ 2³ 8 8 2 16 16 + 3 19. 19ங்கிற ஆப்ஷன் இருக்குங்களா? அதுவும் இல்லை. அப்போது 2 வராது. 3 போடுங்க. 3 3³ 27 27 × 2 54 54 + 3 57. 57 இருக்குங்களா இங்கே குழு ஏல? அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 57 தான். அடுத்து பாருங்கள். விபத்து என்ற வார்த்தைக்கு கவனிப்பு என்ற வார்த்தை தொடர்பான வார்த்தையாக இருந்தால் நோய் என்ற வார்த்தைக்கு தொடர்புடைய வார்த்தை இருக்காங்க. ஆக்சிடென்ட் இஸ் ரிலேட்டட் டு கேர். த சேம் வே திஸ் இஸ் ரிலேட்டட் டு ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா அது அடுத்து கவனிப்பாங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள். பாக்டீரியா. திஸ் இஸ் ரிலேட்டட் டு பாக்டீரியா. அது வந்து காரணமாக இருக்கும் வரத்துக்கு. டிசீஸ் வரது காரணமாக இருக்கும். ஜம்முங்கிறதும் கிருமிங்கிறதும் காரணமாக தான் இருக்கும். தண்ணீருங்கிறது
அடுத்து குடிக்கணும், அவ்வளோதான். ஆனால் சுத்தங்கிறது தூய்மைங்கிறது அதுதான் ஆன்சர். ஆப்டாக இருக்கும் நமக்கு, அந்த கவனிப்புக்கு ஆப்டாக தூய்மை தான் இருக்கும். இப்போ அடுத்தது பாருங்கள், அடுத்த கணக்கு. பர்ச்சேஸ் ரிலேட்டட் டு ஒரு சம்திங் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆர்டர் இஸ் ரிலேட்டட் டு அதுவும் சம்திங் 5. பாருங்கள், பர்ச்சேஸு 8 லெட்டர் இருக்குங்களா, அதே மாதிரி இங்கேயும் 8 நம்பர் இருக்குது. ஆர்டர் பார்த்தீங்கன்னா 5 வார்த்தை இருக்குது, நம்பர் பார்த்தீங்கன்னா அது 5 வார்த்தை இருக்குது. அப்போது இது அப்படியே நம்ம எடுத்து எழுதிக்கலாம். 7ங்கிறது பாருங்கள், 7 இது எங்கே இருக்குது? ஃபஸ்ட்டு பியில் இருக்கா, பி. அடுத்து 4 எங்கே இருக்குது பாருங்கள், ஆறா, 4 6 பிஆர். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் 5 எங்கே இருக்குங்க, 5 முன்னாடியாக இருக்குது, இங்கே ஓ. அடுத்து பாருங்கள் 2 எங்கே இருக்குது, 4ஆவதாக இருக்குது, சி, பிஆர்ஓசி. அடுத்து பாருங்கள் 6 எங்கே இருக்குது, 6 வந்து இங்கே இருக்குது, இ. 8 எங்கே இருக்குது, 8 இங்கே இருக்குது, 8. அப்போ ப்ராசஸ் தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இஸ் எக்ஸசைஸ் குட் ஃபார் ஹெல்த்? ஓகேங்களா, அதுதான் நம்ம கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ஹூ எக்ஸசைஸ் ரெகுலர்லி கீப் ஃபிட். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹூ எக்ஸசைஸ் ரெகுலர்லி கீப் ஃபிட். பார்த்துங்க, எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணுறவங்க மோஸ்ட்லி ஃபிட்டாக தான் இருக்காங்க. ஹெல்த் இஸ் ஒர்க் ப்ரிசர்விங் சொல்லிட்டாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இஸ் எக்ஸசைஸ் குட் ஃபார் ஹெல்த்துக்கு இந்த ஒன்று மட்டுமே போதும். ஏன்னா ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஃபிட்டாக தான் இருக்காங்க. அப்போ இந்த ஒன்று மட்டுமே போதும். ரெண்டாவது ஆப்ஷன் நமக்கு தேவையே இல்லை. அடுத்து பாருங்கள், ஹீரோ இஸ் ஏ கோவாட். நோ ஹீரோ இஸ் ஏ கோவாட். ஓகேங்களா. சம் சோல்ஜர்ஸ் ஆர் கோவாட்ஸ். ஓகேங்களா. பாருங்கள், நோ சோல்ஜர் இஸ் ஏ கோவாட். இல்லை, சோல்ஜர்ஸ் கோவாட்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இதுவும் வராது. ஆல் சோல்ஜர்ஸ் ஆர் ஹீரோஸும் இல்லை. ஏன்னா கோவாட்னு சொன்னதுனால ஆல் சோல்ஜர்ஸ் ஆர் ஹீரோஸும் இல்லை. சம் சோல்ஜர்ஸ் ஆர் நாட் ஹீரோஸ். இந்த ஆப்ஷன் கரெக்டு தான். சம் சோல்ஜர்ஸ் ஆர் நாட் ஹீரோஸ். ஏன்னா சில ஹீரோஸ் மட்டும்தான், சில சோல்ஜர்ஸ் கோவாடு சொன்னனால சம் சோல்ஜர்ஸ் ஆர் நாட் ஹீரோஸ் தான். சம் சோல்ஜர்ஸ் ஆர் ஹீரோஸ். இந்த இடத்துல வந்து சம் சோல்ஜர்ஸ் ஆர் நாட் ஹீரோஸ் தான் இருக்கிற வழியாக சம் சோல்ஜர்ஸ் ஆர் ஹீரோஸ்ன்னு இல்லை. அப்போது சி மட்டும்தான் ஆன்சர். சம் சோல்ஜர்ஸ் ஆர் நாட் ஹீரோஸ் தான் ஆன்சர். அடுத்த கணக்கு பாருங்கள், ஒரு சர்க்கிள் கொடுத்துட்டு அதில் கொடுத்துட்டாங்க. இஃப் த ஃபுல் மார்க்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் இஸ் 540, வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ் ஆஃப் ஃபுல் மார்க்ஸ்? பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் கொடுத்துட்டாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிளோட டிகிரி நமக்கு தெரியும், 360 டிகிரி தான். ஓகேங்களா, 360 டிகிரி தான். 360 டிகிரி ஈக்குவல் டு 540. ஓகேங்களா. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, மேக்ஸோட ஃபுல் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. மேக்ஸ் பார்த்திங்கன்னா 90 டிகிரி. 90 டிகிரிங்கிறது எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக 360 டிகிரி தான் வந்து 100%னா 90 டிகிரி எத்தனை பர்சன்டேஜ்? 25% தான் வரும். அது அடிச்சாக்கா 4 மடங்கு வரும். இப்போ 25%. அடுத்தது இந்த கணக்கு பாருங்கள். சம் நம்பர் கொடுத்துருக்காங்க. 9, 6, 14, 40, 8. இங்கே ஒரு கேள்வி கொடுத்துட்டாங்க. 10, இங்கே 38 கொடுத்துருக்காங்க. பாருங்க, இதையும் பெருக்கிங்க. 6, 9, 54. இதை மைனஸ் பண்ணுங்கள். இந்த 14 மைனஸ் பண்ணுங்கள். 14 மைனஸ் பண்ணிங்கன்னா 40 வருதுங்களா? ஓகே, இந்த ஆன்சர் வந்துருச்சு. இப்போ அடுத்து பாருங்கள், இங்கே ஏதோ நம்பர் இருக்கணும், இந்த இடத்துல ஏதோ நம்பர் இருக்கணும். அந்த நம்பரை பெருக்கி அதுலேருந்து 10 மைனஸ் பண்ணாக்கா 38 வரணும். அப்போது 38 கூட மைனஸ் பண்ணோமா? இப்போது என்ன வரும்னு பாருங்கள், ஆப்ஷனில் போங்க. 8 × 6, 48 மைனஸ் 10, அதோட ஆன்சர் 38. இந்த ஆன்சர் வந்துச்சிங்களா? அப்போது 6 தான் ஆன்சர் நமக்கு. அடுத்தது கணக்கு பாருங்கள். இன் ஏ கிளாஸ் ஆஃப் 49 ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸ் ரேங்க்ஸ் 18th. வாட் இஸ் ஹிஸ் ரேங்க் ஃப்ரம் லாஸ்ட்டு? 49 பேர் இருக்காங்க ஒரு இதில். ஓகேங்களா. மேலேருந்து 18th ரேங்க் வந்துட்டாங்க, கீழே எத்தனை ரேங்க்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. இப்போ 49லேருந்து 18 கழிங்க. 2 கழிச்சிங்கன்னா 31 ப்ளஸ் 1, அதான் அவனோட ரேங்க்கு. 32 தான் ஆன்சர். பாருங்கள், மொத்தம் 49 பேர் இருக்காங்க. ஓகேங்களா. மொத்தம் இங்கேருந்து 18 ரேங்க் வந்துட்டான். ஓகேங்களா. அப்போ இவனுக்கு கீழே எத்தனை பேர் இருப்பாங்க? இன்னும் 31 பேர் இருப்பாங்க. அப்போது இது எத்தனை ஆளாக இருப்பான்? கீழே பார்த்தீங்கன்னா இங்கே அடுத்த ஆளாக தான் இருப்பான். 31 + 1, 32 ஆளாக இருப்பான். அதான் ஆன்சர் 32. அடுத்து பாருங்கள், √27 + √12 ஈக்குவல் டு என்னான்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. √27 எப்படி தரான்னு பாருங்கள். 9 × 3 ஆகலாமா?
ப்ளஸ்ஸு இது எப்படி இல்லைன்னு பாருங்கள், 12 4 × 3 எழுதலாமா? இதுலேருந்து √9 என்னது 3, 3√3 ப்ளஸ் √4 என்னது 2, 2 √3. இப்போலாம் √3 மட்டும் வெளியே எடுத்துருங்க. இதில் 3 இருக்குங்களா, 3, இதில் 2 இருக்குங்களா, 3 + 2 5, 5√3 தான் ஆன்சர். அடுத்து பாருங்கள், வாட் வில் பி த ப்ராடக்ட் ஆஃப் ஆல் த நம்பர்ஸ் இந்த டயல் போர்ட் ஆஃப் ஏ டெலிஃபோன். இது நீங்கள் என்ன தான் கண்டுபிடிச்சாலும் அதை கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கிற ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஒரு தொலைபேசியின் எண் பலகையில் உள்ள அனைத்து எண்களின் பெருக்குத்தொகை என்னவாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக அங்கே 0 இருக்கும். ஓகேங்களா, டெலிஃபோன் போர்டில் 0 இருக்கும். அப்போ 0 × anything 0, அப்போ ஆன்சர் 0 தான். அடுத்த கணக்கு பாருங்கள், ஃப்ரம் த டயக்ராம் ஃபைண்ட் த சம் ஆஃப் த நம்பர்ஸ் விச் பிலாங்ஸ் டு 2 figures only. 2 படத்தில் இருக்கிற நம்பரை மட்டும் கூட்டுத்தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து ஒன்றத்தில் தான் இருக்குது, இதுவும் வராது. இது ஒன்றத்தில் தான் இருக்குது, இதுவும் வராது. இதுவும் ஒன்றத்தில் தான் இருக்குது, இதுவும் வராது. ஓகேங்களா, இப்போது இந்த 4 எடுங்க. 4 வட்டத்தில் இருக்குது, சதுரத்தில் இருக்குது. 4 இந்த 2 எடுத்துங்க. இந்த 2 எடுத்திங்கன்னா வட்டத்தில் இருக்குது, சதுரத்தில் இருக்குது 2. அதே மாதிரி இந்த 1 ஒன்றத்தில் தான் இருக்குது, இதுவும் வராது. ஓகேங்களா, இப்போது இந்த 3 பார்த்தீங்கன்னா 3 இடத்துல இருக்குது, அதுவும் வராது. இந்த 9 3 இடத்துல இருக்குது, அதுவும் வராது. இந்த 6 பாருங்கள், முக்கோணத்துலேயும் இருக்குது, சதுரத்துலேயும் இருக்குது. ஓகேங்களா, இந்த 6, இந்த 4, இந்த 2, 6. அதே மாதிரி இந்த 8 பாருங்கள், சதுரத்துலேயும் இருக்குது, இந்த டயகனல்லையும் இருக்குது. அப்போ 8. ஓகேங்களா, கூட்டுங்க. 6 4 10, 8 2 10, 20. அப்போ 20 தான். இப்போது அடுத்த கணக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சர்ச் இன் கோட் லாங்குவேஜ் நைட்டு இஸ் ரிட்டன் as OTDGM, டார்க் இஸ் ரிட்டன் as GOYC, க்ரீன் என்ன எப்படி எதாவது கேட்டிருக்காங்க பாருங்கள். நைட்டு எப்படி இருக்காங்க பாருங்கள், ODDGM. ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட் நம்பர் போட்டுருங்க. என்னக்கு என்னது 14, ஐக்கு என்னது ஐக்கு 9, ஜிக்கு 7, ஹெச்சுக்கு 8, ஹெச்ஓடி டீனா 20. ஓகேங்களா, அதே மாதிரி ஓக்கு பாருங்கள், ஓனா 15, டி 4, இந்த டி 4, ஜி 7, எம் 13. இப்போ என்ன காம்பினேஷன் பாருங்கள், 14 அடுத்து 15, 1 கூட்டினா 15. இந்த 1 வருது. 9 4 வரல, இந்த இடத்துல இடிக்குது நமக்கு. இப்போது ரிவர்ஸில் பாருங்கள், 20 15, 20 15, 8 4, அடுத்தது 7 4, 9 7, 14 13. பார்த்தீங்கன்னா இப்படி எந்த டிஃபரன்ஸ் பாருங்கள், 20 - 5 15, 20 - 5 15, 8 - 4 4. ஓகேங்களா, 20லேருந்து 15 20லேருந்து 5 கழிச்சாக்கா 15 வருது. 8லேருந்து 4 கழிச்சாக்கா 4 வருது. 7லேருந்து 4 கழிச்சா 7லேருந்து 3 கழிச்சாக்கா 4 வருது. 9லேருந்து 2 கழிச்சாக்கா 7 வருது. 14லேருந்து 1 கழிச்சாக்கா 13 வருது. ஓகேங்களா, இப்போது அதே காம்போவில் டார்க் இருக்கான்னு பாருங்கள், DARK, D 4, A 1, R ரைட் 18, K 11, கிங்ஸ்லாம் பஞ்சாப் 11. இங்கே இது பாருங்கள், GOYC. ஓகேங்களா, G என்னது 7, G 7, O வந்து 15, Y 25, ஜூட்டியில் Y 25, C 3. பாருங்கள், 11 - 4 7, -4 7, 18 - 3 15, A -2 2 25, மொத்தம் 26, -5 22 25, D -1 3. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் அந்த ஆப்ஷன் தான் வச்சுங்களா. அப்போ க்ரீன் எடுத்துங்க. க்ரீன் G என்னது 7, R என்னது ரைட் 18, E என்னது 5, இது 5, N 14. அப்போ என்ன வருங்க, 14 - 5 9. இங்கே 5 - 4 1 வரணும், 1. இங்கே 5 - 3 2 வரணும், 18 - 2 14 வரணும், 7 - 1 6 வரணும். ஓகேங்களா, இப்போது 9வது லெட்டர் என்னது ஐஇ, 1வது லெட்ரு ஏ, 2வது லெட்ரு பி, 16வது லெட்ரு பி,
ஆறாவது லெட்ரு எஃப். அப்போது IABPF. அப்போது இதுதான் ஆன்சர். வென் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த கிவன் டயக்ராம் விச் ரீஜியன் ரெப்ரசன்ட்ஸ் டீச்சர்ஸ் ஆர்டிஸ்ட் ஹூ ஆர் நாட் சிங்கர்ஸ். ஓகேங்களா, டீச்சர் இது டீச்சரு, இது ஆர்டிஸ்ட்டு, இது சிங்கர்ஸ். ஓகேங்களா, என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹூ ஆர் நாட் சிங்கர்ஸ்னு கேட்டிருக்காங்க. அப்போது இந்த ரவுண்ட் அப்படியே வரக்கூடாதுங்களா, இந்த ரவுண்டு வராது. டீச்சர்ஸ் இந்த கிவன் டயக்ராம் விச் ரீஜியன் ரெப்ரசன்ட் டீச்சர்ஸு ஆர்டிஸ்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, டீச்சரும் ஆர்டிஸ்ட்டும் எங்கே இருக்காங்க பாருங்கள், இந்த ரீஜன் இருக்காங்களா, டீச்சரும் ஆர்டிஸ்ட்டும். அப்போது டீச்சரும் ஆர்டிஸ்ட்டும் கம்பைன் பண்ண மாதிரி அந்த ஒரு இடத்துல இருக்காங்க. அப்போது ரெண்டு தான் ஆன்சர். A is taller than S, M is shorter than J, B is taller than J but shorter than S. Who is the shortest கேட்டிருக்காங்க. A is taller than S. S விட டாலர். ஓகேங்களா, S விட டாலரு. M is shorter than J. பாருங்கள், P is shorter than J, P is taller than, இந்த இது கண்டிஷன் ஃபில் பண்ணிட்டோம். இந்த கண்டிஷன் வரைஞ்சிட்டோம். இது அடுத்து வரலாம். P is shorter than J but shorter than M. P பார்த்தீங்கன்னா J விட ஹைட்டு, ஆனால் S விட ஷார்ட்டு. பாருங்கள், P வந்து S விட ஷார்ட்டுங்கிறதுனால அப்போ இது கீழே வந்துடுவானா, S விட ஷார்ட்டுங்கிறதுனால இங்கே கீழே வந்துடுவான். J விட ஆனால் டாலர், J விட டாலரா. P is taller than J but shorter than S. S விட ஷார்ட்டு. அப்போ இந்த ரெண்டாவது பாருங்கள், M is shorter than J. M வந்து J விட ஷார்ட்டர். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா M தான். இருக்கிற ஷார்ட்டஸ்ட் பார்த்தீங்கன்னா M தான். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், a family went to a hotel and spent $350 for food and paid 8.75 as CGST and SCGST each. What should be the percentage of GST? பாருங்கள், ஒரு ஃபேமிலி ஹோட்டலுக்கு போது 350 ரூபா சாப்பிட்றாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 8.75 as CGST SCGST சென்ட்ரல் ஜிஎஸ்டியாகவும் ஸ்டேட் ஜிஎஸ்டியாகவும் ஈச் ஒவ்வொன்றுக்குமே $8.75 கொடுக்குறாங்க. அப்போது 8.75 இது சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஈச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 8.75 × 2 அப்போ என்ன ஒரு கூட்டினாக்கா 17.5ங்கிறது 350ங்கிறது 100%. அப்போது 17.5ங்கிறது எத்தனை பர்சன்டேஜ்? ஓகேங்களா, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிருங்களா. 17.5 × 2 35. அப்போது இது 2 ஆகிடுங்களா, இது அடிச்சிங்கன்னா 5. அப்போ X = 5% தான். இப்போ ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேர்ம் நம்பர். பாருங்கள், ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேர்ம் நம்பர் கேட்டிருக்காங்க. 6, 3, 4 கீழே 8ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து 18, 2, 3 கீழே 27 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 15, 5 இது என்னான்னு கேட்குறாங்க. கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, பாருங்கள், இதுக்கு ஏதோ காம்பினேஷன் ஒன்று இருக்குது, அதான் கீழே ஆன்சர் வந்துருக்குது. ஓகேங்களா, 6 / 3 2 2 × 4 8. அப்போ எப்படி போட்டுருக்காங்க பாருங்கள், 6 / 3 × 4 2 2 8. ஓகேங்களா, இதே காம்போ இதே இது செட்டாக பாருங்கள். 18 × 18 2ஆல் வச்சாக்கா 9 9 × 3 27. ஓகேங்களா, அதே இதை பாருங்கள், 15 / 5 3 3 எதால் பெருக்கினா 9 வரும், × 3ஆல் பெருக்கினா 9 வரும். அப்போ ஆன்சர் 3 தான். இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். கொஸ்டின் என்ன விச் நம்பர் இஸ் ப்ரெசென்ட் ஒன்லி இன் ஒன் ஃபிகர். ஒரே ஒரு ஃபிகரில் இருக்க எந்த நம்பர் மட்டும் ஒரே ஃபிகரில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 3 பாருங்கள், இடத்துல இருக்குது. 4 இடத்துல இருக்குது. 1 இடத்துல இருக்குது. 2 தனியாக இருக்குது. ஓகேங்களா, 2 தனியாக இருக்குது. 6 2 ஃபிகரில் இருக்குது. 7 2 ஃபிகரில் இருக்குது. 6 2 ஃபிகரில் இருக்குது. 5 தனியாக இருக்குது. ஓகேங்களா, 5 தனியாக இருக்குது, 2 தனியாக இருக்குது. நம்ம ஆப்ஷனாக இருக்குது 5 மட்டும் தான் இருக்குது. அப்போ 5 தான் ஆன்சர். பாருங்கள், அடுத்தது ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் தான். நிறையா ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் கொடுத்தாங்க எஸ்ஐ கொஸ்டின்லேயே. பாருங்கள், ஆல் பாய்ஸ் சிலாலாய்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் இங்கிலீஷ்லேயே போங்க. அதுதான் கொஞ்சம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இங்கிலீஷ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் பெட்டர் அதில் போகிறது நமக்கு நல்லது. ஆல் பாய்ஸ் ஆர் ரிவர்ஸ். ஆல் பாய்ஸ் ஆர் ரிவர்ஸ். ஓகேங்களா, சம் ரிவர்ஸ் ஆர் கேர்ள்ஸ். சம் ரிவர்ஸ் ஆர் கேர்ள்ஸ். ஓகேங்களா, பாருங்கள், சம் கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ் அப்படி இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக சம் பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸும் இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஓகேங்களா, அப்போது இதுவும் வராது அதுவும் வராது. நெய்தர் ஏ நாட் பி ஃபாலோஸ்.
அப்போது ஏ தான் ஆன்சர். பார்த்தீங்கன்னா பாருங்கள் 0.07% அப்படின்னா கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 0.07 ஃப்ராக்ஷனாக மாற்றுங்க. அப்போது என்ன வரும், 7 2 ஸ்தானத்தில் இருக்குங்களா, அப்போது 7 / 100. பர்சன்டேஜுங்கிறது நாங்கள் 100ஆல் வகுக்கணும், அதுதான் பர்சன்டேஜ். இப்போ திரும்பவும் 100ஆல் வகுங்க. அப்போ 7 / 10,000 அதுதான் ஆன்சர். இப்போது அடுத்த ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் பாருங்கள். சம் சேர்ஸ் ஆர் ஸ்டூல்ஸ். சம் சேர்ஸ் ஆர் டூல்ஸ். ஆல் டேபிள்ஸ் ஆர் சேர்ஸ். சம் சேர்ஸ் ஆர் ஸ்டூல்ஸு. ஆல் டேபிள்ஸ் ஆர் சேர்ஸ். ஆல் டேபிள்ஸ் ஆர் சேர்ஸு என்னென்னா சம் ஸ்டூல்ஸ் ஆர் சேர்ஸு. சம் ஸ்டூல்ஸ் ஆர் சேர்ஸும் வந்துடும். இது ஆட்டோமேட்டிக்காக இது வேணும். டேபிள் இஸ் நாட் ஏ ஸ்டூல். டேபிள் இஸ் நாட் ஏ ஸ்டூல். சம் சேர்ஸ் ஆர் ஸ்டூல்ஸ்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் டேபிள்ஸ் ஆர் சேர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, அப்போது டேபிள் இஸ் நாட் ஏ ஸ்டூல். கண்டிஷன் 1 கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது கண்டிஷன் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணாமலும் போகலாம். ஆனால் 1 கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு ஒன்லி 1 ஃபாலோஸ் த ஆன்சர். டேபிள் இஸ் நாட் ஏ ஸ்டூல். இல்லை, அதுவுமே வரலாம். டேபிள் ஸ்டூலாகவும் வரலாம். அப்போது இது வந்து டேபிள் இஸ் நாட் ஏ ஸ்டூல்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த ஆப்ஷன் தப்பு வரலாம். ஓகேங்களா, அதனால தான் ஒன்லி 1 ஃபாலோஸ் தான் அதுக்கு ஆன்சர். அடுத்தது பாருங்கள். A = 26, சன் = 27, கேட் என்னன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், இஃப் A = 26னா ரிவர்ஸில் வாங்க. ஏக்கு 26 கொடுத்துருங்க. ஓகேங்களா, எஸ்ஸுக்கு ரிவர்ஸ்லேருந்து தானே வரும். ரிவர்ஸ்லேருந்து வந்தீங்கன்னா எஸ்ஸுக்கு 8, யூக்கு 6, எண்ணுக்கு 13, மூணுத்தையும் கூட்டினாக்கா 27 வருது. ஓகேங்களா, அதே மாதிரி கேட்டுக்கு ரிவர்ஸ்லேருந்து வாங்க. 24, ஏக்கு 26, டீக்கு 7 கூட்டினீங்கன்னா 57 வருது. அப்போது 57 தான் ஆன்சர். அடுத்து பாருங்கள். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் இந்த ஃபாலோவிங் டயக்ராம். ஓகேங்களா, 8, 15, 29, 57, 113 கொடுத்துட்டாங்க. இந்த இடம் என்னென்னு கேட்டுருக்காங்க. ஓகேங்களா, அப்படியே பாருங்கள். 8 × 2 -1, 8 2 16, -1 15. ஓகேங்களா, 15 × 2 1, 15 × 2 30, 30 - 1 29, 29 × 2 -1 57. ஓகேங்களா, 57 × 2 114, 114 - 1 113, 113 × 2 226, -1 225. அப்போ 225 தான் ஆன்சர். அடுத்து பாருங்கள். ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் ஏ கியூப் ஹூஸ் சைட் இஸ் 10 சென்டிமீட்டர். ஓகேங்களா, ஒரு கனசதுரத்தின் பக்கம் வந்து 10 சென்டிமீட்டர். அது கனவளம் கேட்டுருங்க. கனவளம் என்னது? சைட் கியூப், ஏ கியூப். இப்போது 10 கியூப்னா வரும் 1000 சென்டிமீட்டர் கியூப். மீட்டர் கியூப் கொடுத்துருக்காங்க. நம்ம மீட்டர் கியூப் பார்க்கக்கூடாது, என்ன சென்டிமீட்டர் தான் இருக்கும். இப்போ சென்டிமீட்டர் கியூப் தான் இருக்கும். ஆல் விண்டோஸ் ஆர் டோர்ஸ். ஓகேங்களா, ஆல் பில்டிங்ஸ் ஆர் டோர்ஸ். ஆல் விண்டோஸ் ஆர் டோர்ஸு. ஆல் டோர்ஸ் ஆர் போர்ட்ஸ். பாருங்கள். ஆல் விண்டோஸ் ஆர் போர்ட்ஸ், இது அப்ளிகபிள். ஆல் பில்டிங்ஸ் ஆர் போர்ட்ஸ், அதுவும் அப்ளிகபிள் தான். சம் போர்ட்ஸ் ஆர் டோர்ஸ். சம் போர்ட்ஸ் ஆர் டோர்ஸுங்கிறாங்க. ஓகேங்களா, இது வராது. பார்த்தீங்கன்னா 1 and 2 தான் ஃபாலோ. த மீன் ஆஃப் ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. நேச்சுரல் நம்பர்ஸ் எதுவும் ஸ்டார்ட் ஆகும், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3லேருந்து 10 வரைக்கும். ஓகேங்களா, மீனுக்கு ஃபார்முலா என்னென்னா A + L/2. ஓகேங்களா, ஏங்கிறது இதுனா பார்த்தீங்கன்னா 10 + 1/2, 11/2, 5.5.
அதுதான் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் என்ன மேலும் மேலும் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இதில் சப்போஸ் நல்ல ஆன்சர் கரெக்டாக தான் போட்டிருக்கிறேன். சப்போஸ் 1-2 தப்பாக இருந்தேன்னா நான் அடுத்து வர கமெண்ட்ஸில் கொடுக்குறேன். நான் எல்லாத்துக்கு தனியாக வீடியோ போகிறேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் என்ன மேலும் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.